ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஸ்டீல் கட் ஓட்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக குக் பண்ணோம் அப்படின்னு. நான் வந்து இன்றைக்கி என்னோடய அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 கப் ஸ்டீல் கட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீல் கட் ஓட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு தானியம் மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட ப்ரோக்கன் வீட் வந்து எப்படி இருக்கும், சம்பா ரவை, அந்த சம்பா கோதுமை, உடச்ச சம்பா கோதுமை அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ 1 கப் ஸ்டீல் கட் ஓட்ஸை வந்து அந்த ப்ரெஷர் குக்கரோட அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு நீங்கள் 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு வேண்டி தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய அகாரோ ப்ரெஷர் குக்கரில் இதை வச்சுட்டு 15 மினிட்ஸ் நான் வந்து இதை ப்ரெஷர் குக் மோடில் குக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் செட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து உங்களோட ப்ரெஷர் குக்கர் ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு போகும். 10 நிமிஷம் வார்ம் மோடுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டன்ட் அந்த ரிலீஸ் பண்ணிடுங்க ப்ரெஷரை. அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டீல் கட் ஓட்ஸ் ரெடி. இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதை ஒரு பவுலில் எடுத்து ஃப்ரூட்ஸ் மேலே போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி, ஹனி ஊற்றி, மேப்பிள் சிரப் ஊற்றி, நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு பவுலில் ஓட்ஸ் வச்சு பால் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு சர்வ் பண்ணுவோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.